அப்பா ஆட்சியில் விண்ணை தொட்ட விலைவாசி அப்படின்ற ஒரு மோட்டோ அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட எதிர்க்கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க. சரி, அப்படி என்ன வந்து விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் டீட்டெயிலா போய் பார்த்தோம் அப்படின்னா, பல பல விஷயங்கள்ல வந்து இந்த டாக்ஸஸா இருக்கட்டும், இல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும், இந்த மாரி பல விஷயங்கள் இந்த 5 வருட திமுக ஆட்சியில உயர்ந்திருக்கு. ஆல்ரெடி மக்கள் வந்து பல பிரச்சனைகள்ல இருக்கும்போது, இந்த மாரியான விஷயங்களும் வந்து அவங்களுக்கு இன்னும் பர்டனா ஆகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. சரி, நம்ம டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்துப்போம். ஆ இவங்க குடுக்கும்போது என்ன வாக்குறுதி குடுத்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் நாங்க மின் கட்டணத்த கணக்கிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா செஞ்சாங்களா அப்படின்னா, செய்யவே இல்ல. 2021ல இவங்க ஆட்சிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1280 800 யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1280 வந்து சார்ஜஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 2026ல பார்த்தீங்கன்னா, ரூ. 4770 வாங்குறாங்க. ஸோ எவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னு பாருங்க. இதுல பெர்சன்டேஜ் வைஸ் சொன்னோம் அப்படின்னா, 272% வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் அதிகமாயிருக்கு. நீங்க நார்மலா வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது பர்டனா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த 100 யூனிட் மின்சாரத்த வந்து ஃப்ரீயா குடுத்துருந்தாங்க இதுக்கு முந்தைய ஆட்சில. ஆனா, அது நாங்க வந்து 1 மாசத்துக்கு ஒரு முறை தான் எடுப்போம் அப்படின்னும்போது, அந்த 100 யூனிட்க்குள்ளேயே வந்துரும். ஸோ அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேணாம். ஆனா, இந்த திமுக ஆட்சியில வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பர்டனா அது வந்து மாறியிருக்கு. குறிப்பா வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். 2வது வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். இப்ப நீங்க எங்கேயாச்சும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னும்போது, நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க இல்லையா? அந்த டாக்ஸ்னுடைய பெர்சன்டேஜ் தாறுமாறா இந்த 5 வருஷத்துல உயர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2022ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 150% வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் வாட்டர் அண்ட் சீவேஜ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாரி அந்த ஹவுஸ் ஹோல்ட் பர்ப்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதனுடைய சதவீதம் வந்து 5% வந்து உயர்ந்திருக்கு. இதுவே நீங்க கமர்ஷியலா நீங்க யூஸ் பண்ணும்போது 10% உயர்ந்திருக்கிறதா வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் சொல்லுதுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல், டீசல் விலைய வந்து குறைப்போம். பெட்ரோலுக்கு ரூபாய் 5 டீசலுக்கு ரூபாய் 4 வந்து குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்கும்போது உங்களுக்கு யாரோ ஒருத்தரோட வாய்ஸ் ஞாபகம் வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 2021 எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல இத பிரதானமா வந்து சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசு வந்து இந்த பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் வந்து உயர்த்தி வச்சிருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்து அத குறைப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே குறைக்கல அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மைங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு வந்து ரூ. 14.5 வந்து குறைச்சிருக்காங்க. டீசலுக்கு வந்து ரூ. 17 வந்து குறைச்சிருக்காங்க. ஆனா குறைப்போம்ன்னு சொன்ன தமிழக அரசு அத குறைக்கல அப்படின்றது தான் இங்க வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆவின் நிலையங்கள். ஆவின் வந்து தமிழக அரசினால செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அங்க வந்து மில்க் பிரைஸ் அதாவது பாலினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50லேருந்து ரூ. 60 வந்து உயர்ந்திருக்குங்க. என்னப்பா ரூ. 10 தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பல லட்சம் மக்கள் இந்த ஆவின் பாலகத்த நம்பி தான் வந்து இருக்காங்க. குறைந்த விலையில ஒரு குவாலிட்டியான மில்க் கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கை தான் மக்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து ஆவின் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாரியான ஆவின்லயே வந்து இந்த மாரியான விலையேற்றம் அப்படின்றது வந்து டைரக்ட்டா மக்களுடைய வாழ்வாதாரத்த பாதிக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெய் ரூ. 460 இருந்து ரூ. 650 வந்து ஒரு லிட்டருக்கு மட்டுமே வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள ஒரு மிகப்பெரிய லெவல்ல பாதிப்புக்குள்ளாயிருக்குங்க. அதே மாரி இந்த வீடு கட்டுறீங்க அப்டின்னா, அவங்களுக்கு அந்த எம்-சாண்ட் அப்டின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்துவாங்க இல்லையா? அந்த எம்-சாண்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடத்துல மொத்தமா சேர்த்து ரூ. 2,500 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ இதனால பல பேர் வந்து இந்த வீடு கட்டுறதுல, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் வந்து கட்டுறதுல, இந்த மாரியான விஷயங்கள் வந்து பல பேர் தடுமாறுறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளான அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, பல அரசு மருத்துவமனைகள் சரியா வந்து நிர்வகிக்கப்படல, சரியா பராமரிக்கப்படல. அங்க வந்து ஒரு கிளீனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இல்ல அப்படின்றது வந்து பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அண்ட் பல இடங்கள்ல வந்து ரோட் ஃபெசிலிட்டீஸ் வந்து சரியா இல்ல. இப்ப எலக்ஷனுக்காக நெறைய ரோட்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து மக்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை விஷயங்களே வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்றது நம்ம இதன் மூலியமா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த 5 வருட திமுக ஆட்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படின்ட்டு வந்து திமுக வந்து எல்லா இடங்களிலும் பெருமையா சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இவ்ளோ குற்றச்சாட்டுகள் அவங்க அரசின் மீது வச்சிருக்கு
வச்சிருக்காங்க. ஆனா அத வச்சுட்டும் எப்படி அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு வந்து தெரியலங்க. எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா ஒரு டயலாக் வந்து சொல்றாங்க. இந்த ஆட்சியில வந்து பால் விலை கொள்ளை நடந்திருக்கு. அண்ட் தென் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கொள்ளை நடந்திருக்கு. இந்த மாரி எக்கச்சக்கமான கொள்ளை நடந்திருக்கு. குறிப்பா வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள பாதிக்கக்கூடிய பல கொள்ளைகள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து திராவிட மாடல் ஆட்சி கிடையாதுங்க. கொள்ளை மாடல் ஆட்சி அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகளா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 வருடத்துல நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து விலை உயர்ந்திருக்கு. இது எந்த அளவுக்கு தேர்தல்ல எஃபெக்டிவா எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.